வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. மதுரையில் மற்றும் திருநெல்வேலியில் ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்திற்கு வந்தால் நிச்சயமாக விரட்டியடிப்போம், திமுகவிற்கு வாக்குகள் கிடையாது. மேலும் ஸ்டாலின் அவர்கள் 2021ஆம் ஆண்டிற்கு முன்பாக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 524 வாக்குறுதிகளை கொடுத்தார். ஆனால் 5 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது. விவசாயிகளுக்கோ சிறு தொழில் செய்பவர்களுக்கோ எந்த ஒரு வளர்ச்சியும் செய்யவில்லை. இந்த ஒரு மாதத்தில் 1000 ரூபாய் 2000 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தி வாக்குகளை பெற்றுவிடலாம் என்ற எண்ணத்தில் மட்டும் திருநெல்வேலிக்கோ மதுரைக்கோ வந்துவிட வேண்டாம் என்பதற்கேற்ப தற்பொழுது ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக அப்பகுதி மக்கள் கூறியுள்ளனர். மேலும் பிரச்சாரத்திற்காக வாகனங்கள் வந்தால் நீங்கள் சொன்ன வாக்குறுதியை வெள்ளை அறிக்கையாக வெளியிட முடியுமா, நிறைவேற்றியதை என்பதை ஆதாரத்துடன் நிரூபித்தால் உங்களுக்கே நாங்கள் வாக்குகளை செலுத்துகிறோம் என்பதற்கேற்ப மக்கள் தெளிவாகிவிட்டார்கள். 5 ஆண்டுகள் முடியும் போது மக்களுக்கு ஏதேனும் நன்மை செய்தாலோ வாக்குக்கு பணத்தை கொடுத்தாலோ நிச்சயமாக திமுக அரியணையில் ஏறிவிடும் என்ற நம்பிக்கை ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் ஸ்டாலின் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மக்களை ஏமாளியாக முட்டாளாக பார்க்கக்கூடாது. ஏனென்றால் அவர்கள்தான் எஜமானர்கள். அமைச்சர்கள் கூறினார் அல்லவா, KN நேரு பொன்மோடி ஓசி என்று. பெண்களுக்கு இலவசமாக வழங்குவதை கூறாமல் ஓசி என்று கூறி அவர்களை கொச்சைப்படுத்திய பொழுது ஸ்டாலின் அவர்கள் மௌனம் காத்தார். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜியை திகார் சிறைச்சாலையில் புழல் சிறையில் அடைக்கும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் ஊழல்வாதியா என்ற ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும் பொழுது செந்தில் பாலாஜியே தானாக முன்வந்து தனது பதவியை ராஜினாமா செய்தாரே தவிர அவர் தனது பதவியை ராஜினாமா செய்யவில்லை. இதிலிருந்து நிச்சயம் என்ன புரிகிறது, செந்தில் பாலாஜி அவர்கள் ஊழல்வாதியாக இருந்தாலும் அவர் மூலமாக கட்சியின் பணம் நிதி வளர்ச்சியடைகிறது. ஆகையால் அவரை பதவியிலிருந்து நீக்க முடியாது. இப்பேற்பட்ட ஒரு தலைவரை மீண்டும் முதல்வராக பொறுப்பேற்க வைக்க எப்படி மனம் வரும் மக்களுக்கு என்பதை தென் மாவட்ட மக்களும் திருநெல்வேலி மக்களும் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக கருத்துக்களையும் சமூக வலைதளங்களில் பதிவு செய்து வருகிறார்கள். நிச்சயம் 2வது முறை தொடர்ந்து ஆட்சியை திமுக அமைத்தது கிடையாது. இந்த முறையும் திமுக ஆட்சி அமைக்க வேண்டாம் என்ற மனநிலையில் மக்கள் இருப்பதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. திருநெல்வேலியில் திமுககாரர்களை அதிமுகவினர்களும் பாஜகவினர்களும் விரட்டுவதாகவும், ஏனென்றால் மக்களுக்கு நன்மை செய்யாத ஆட்சியை மீண்டும் ஆதரித்து வீடுகளுக்கு வந்தால் நிச்சயம் நாங்கள் விரட்டியடிப்போம் என்பதற்கேற்ப அப்பகுதி மக்கள் கூறுவது சரியா தவறா என்பதை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.